ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் ரெட் கலர் செம்பருத்தி எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். 2, இங்கே பாருங்கள் 3, இங்கே ஒன்று 4, இதோ 5. பர்பிள் கலர் சாமந்தி பூத்து இருக்குது. இங்கே பாருங்கள் மொட்டு விட்டுருக்குது. ஒயிட் கலர் சாமந்தி இதோ இப்போ தான் நிறைய வருது. வெண்டைக்காய் இந்த பாருங்கள் நல்ல பெருசாக காய்ச்சி நிற்கிது. இங்கே ஒன்று வந்திருக்கு. இதோ தக்காளி பழுத்துருச்சு. இங்கே இன்னும் 2 தக்காளி பழுத்து நிற்கிது. ஒயிட் செம்பருத்தி இதோ மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது. ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எங்கள் ஹஸ்பண்ட்க்கு லன்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போது நேராக மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கேன். இங்கே கொஞ்சம் பன்னீர் ரோஸ் நல்லா மலர்ந்துருக்கு. இது கொஞ்சம் பிச்சிக்கலாம். இது கொஞ்சம் இங்கே பாருங்கள். ரெட் கலர் செம்பருத்தி நிறைய பூத்துருந்தது, அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டேன். பர்பிள் கலர் சாமந்தி நல்ல மலர்ந்து இருந்தது. நல்ல இது ஒன்றையும் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிங்க் கலர் ஹைப்ரிட் செம்பருத்தி பூத்துருக்குது. இதை நான் கட் பண்ண போகிறதில்ல. இதை செடியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதை அப்படியே விட்டுற போகிறேன். இங்கே பாருங்கள் ஒயிட் ரோஸ் பூத்துருக்கு. இதெல்லாம் இன்னும் மலரல இந்த மொட்டு. ஸோ இது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். வெண்டைக்காய் நல்லா விளைஞ்சிருக்குது. இந்த 2 வெண்டைக்காவையும் அறுவடை பண்ணிடலாம். இங்கே தக்காளி நல்லா பழுத்திருக்கு. ஸோ இதையும் அறுவடை பண்ணிடுறேன். இங்கே இன்னொரு தக்காளி செடியில் இங்கே பாருங்கள் நல்லா பழுத்து நிற்கிது. இந்த தக்காளியும் நான் இப்போது அறுவடை பண்ணிடுறேன். மீதம் இருந்த தக்காளியும் அறுவடை பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் பட்டாணி போட்டிருந்தேன் பாருங்களேன். கீழேருந்து எல்லாமே அப்படியே காஞ்சிட்டே வந்தது. அதனால் இதை நான் எடுத்துட்டேன். அதில் கூட இந்த பாருங்கள் 4-5 காய்ச்சிருக்குது. இதை மட்டும் நான் இப்போ எடுத்துருவேன். ஸோ இதில் ஏதோ என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. இது எல்லாமே காஞ்சிட்டு வருது. ஸோ அதை எடுத்துட்டேன் நான் இப்போது. அந்த சின்ன பட்டாணி கொடியில் இவ்வளோ பட்டாணி எனக்கு கிடச்சிது. ஆனால் கொடி தான் ஃபுல்லாக காஞ்சி போச்சு. இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சதை பாருங்கள். இதை பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.